ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சோழன் நிலாவை ஒரு இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது நிலா ரொம்பவுமே அமைதியாக வராங்க. இப்போ சோழன் வந்து நிலாவை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி இப்படி பேசி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. இன்டர்வியூலாம் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு வராங்க. ஏற்கனவே அவங்க கார் ஓட்டுற இடத்துல இருந்து அவங்கள கூப்பிட்றாங்க. இருந்தாலும் அப்படி இப்படி கதை சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ நிலா வந்து நான் போய் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளார போயிடுறாங்க. ஆனால் பார்த்தா சோழன் வந்து வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நிலா இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் சோழன் வந்து கூப்பிட்டு வராங்க. அப்பயும் பார்த்தோம்னா சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே பார்த்தா 2 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பாண்டியன் ஒர்க் ஷாப்பில் வந்து ரொம்பவுமே அப்படியே டல்லாக இருக்கார். கண்ணன்ட்ட வந்து கொஞ்சம் கோமாவே பேசுகிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த வானதி வராங்களா அப்படிங்கன்னு பார்க்கறதுக்காக தான். பார்த்தோம்னா வானதி அப்படியே அந்த பக்கத்து போகிறாங்க. ஒரு வேளை அந்த கல்யாணம் நடக்குமா அப்படி இப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் அவங்க கடையில் வேலை செய்வாங்களா அந்த அண்ணன் கண்ணன் ஒரு அண்ணன் இருப்பாங்கள்ல, அந்த அண்ணனை போய் கேட்டு வர சொல்கிறாங்க. அப்போ அவங்க போய் வானதி கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது வானதி வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அவனை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னான், இருந்தாலும் அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பான் அவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இது அவங்க அதாவது பாண்டியன்ட்ட சொல்ல வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து கண்ணன் அண்ணன் வந்து இங்கே வந்து பாண்டியன்ட்ட வந்து அதை சொல்லிடுறாங்க. கேட்டமே பாண்டியன் வந்து அப்போ தான் கொஞ்சம் சமாதானம் ஆகிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சோழனையும் நிலாவும் காரில் காட்டுறாங்க. இப்போ பார்த்தா சோழன் எப்படியாவது நிலாட்ட பேசி அவரோட காதலை சொல்லுங்கிறதுக்காக நீங்கள் காதலிச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. என்னை கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார் டிரைவர் மாதிரி காசு கொடுக்குறாங்க. என்னை நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக போகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சோழன் வந்து எப்படியுமே பிடி கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நிலா வீட்டுக்குள்ளார போகிறாங்க. அங்கே பார்த்தா பல்லவன் வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதை நிலா பார்த்துடுறாங்க. நிலாவை பார்த்ததுமே அந்த ஃபோட்டோ அந்த பெட்டிக்குள்ளார வச்சுட்டு சோழன் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நிலா அப்படியே ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கதையை பார்த்தோம்னா செம்ம எமோஷனலாக கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த விஷயத்தை தான் இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. இருந்தாலும் வீக்கெண்டில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரொமோவை காட்டியிருந்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா வெளியில் யார் அப்படிங்கிற மாதிரி இருட்டில் வந்து நிலா கேட்குறாங்க. பார்த்தா வெளியில் காயத்ரி நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ளார வரலாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ளார வராங்க. பார்த்தா எல்லாருமே இருக்காங்க வீட்டில். அதாவது வந்து பாண்டியன், பல்லவன், சோழன், சேரன், அதே போல் இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே இருக்காங்க. நிலா எல்லாரும் இருக்காங்க. இப்போ வந்து கார்த்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வீட்டுக்கு மட்டும் போக சொல்லிடாதீங்க, என்னை சேரன் மாமா கூட சேர்த்து வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. நடேசனும் இருக்கார். இப்போ என்ன விடிஞ்சா கல்யாணம் இல்லை, அதனால் இப்படி சொல்லும்போது இப்போ இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. வரக்கூடிய ப்ரோமோ வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.